கனகலட்சுமி அம்மா இவங்க நிறைய படிச்சிருக்காங்க. இவங்க படித்த படிப்பெல்லாம் பத்திரிக்கையில் போட சொன்னாங்க. அவன் டைப் அடிக்கிறவன் கோச்சிக்கிறான், ஏன்னா இவ்வளோ அடிக்க சொல்கிறீங்கன்னு. அந்தளவு நிறைய படிச்சிருக்கிறாங்க. அதனால் பார்த்தேன், வெறுமனே இவங்க படிப்புக்கு பின்னாடி பேரே போடாமல் வெறும் கனகலட்சுமியை போட்டேன். இப்போ கனகலட்சுமி அம்மா திருவாசகத்தை பற்றி பேசுவாங்க. இல்லை ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. கொஞ்சம் பேர் இங்கே வந்து உட்காரலாம், முன்னாடி உட்காந்திங்கன்னா பேசுகிறவங்களுக்கு ஆர்வம் அதுலேயும் இருக்கிறாங்க. ரொம்ப பொறுப்பானவர்கள், 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க, நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது தன்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க. இவங்களை எல்லாரும் வாழ்த்துங்க. மென்மேலும் இவங்களுடைய சொற்பொழிவு எங்கே பார்த்தாலும் இருக்கணும். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், எங்கள் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் உறுதுணையாக இருக்கணும். பெரும் ஜோதி வாழ்க வையகம், வாழ்க வையகம். என் தாய் தந்தையரை வணங்கி, என் கணவர் காலடி வணங்கி, திரு மாணிக்க வாசகர் குரு பூஜையில் பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி. நம்ம வெற்றிக்கணி சுவாமிகள் எனக்கு ஒரு 7-8 வருஷமா தெரியும். தன்னம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா நம்ம வெற்றிக்கணி சுவாமிகள் தான். காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு மாநாடு ஓப்பன் பண்ணாப்புல நிதியுதவியெல்லாம் கொஞ்சம் பத்தலை இருந்தானாலும் 2வது மாநாடும் போட்டு 3வது மாநாடும் இந்த மதுரையில் போட்டு அந்த நிதியுதவி நம்ம கேட்பேன், ஏன் உங்களுக்கு நிதியுதவியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது, ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்பேன். சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் இல்லைம்மா, நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம போட்டு செய்வோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக 3வது மாநாடு நடப்பதற்கு அவர்கள் ஆசிகள் எனக்கு கிடைக்க வேண்டுகிறேன். திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திருவாசகத்தை பார்த்தோம்னா 1/4 பங்கு திருவாசகத்தில் பெண்களை பற்றி சொல்கிறார்கள். பெண்கள் திருச்சதங்கம், திருப்பொன்னூஞ்சல், திருசாளல், திருவம்பாவை, இப்படி எல்லாத்துலேயுமே பெண்களின் இது நல்லா போற்றத்தக்கதாக இருக்கிறது. 3 வயது குழந்தைகளிலிருந்து பருவ மங்கைகள் வரை பாடப்படுகிறது. விளையாட்டு இதெல்லாம் நிறைய திருவாசகத்தில் நடைபெறுகிட்டு இருக்கிறது. இப்போ நான் பெண்களை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறேன். பெண்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்து பெண்கள் வேற, இந்த காலத்து பெண்கள் வேற. நான் ஒரு திருமண தகவல் நிலையம் வச்சிருக்கேன், APS திருமண தகவல் மையம்னு. இப்போ வர பெண்ணுங்கள்லாம் பார்த்தோம்னா ஆண்களோட பெண்கள் நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நிறைய படிச்சிருக்காங்க. எல்லா துறையிலுமே அவங்க நல்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது பாராட்டத்தக்கது, அது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அந்த பெண்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் படித்தேன் என்று இருமாப்புடன் கணவர்களை உதாசீனப்படுத்துவதும், தாய் தந்தரை மதிக்காமல் பேசுவதும் இந்த காலத்து குழந்தைகள் செய்கிறார்கள். நம்ம தாய் தந்தையர் தான் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். மனமுறிவு நிறைய ஏற்படுகிறது, திருமணத்தில் மனமுறிவுகள் நிறைய ஏற்படுகிறது. என்னுடைய திருமணத்திற்கு வர்ற பொண்ணுங்க இப்படி வேணும், இதுமாரி வேணும், 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், வீடு இருக்கணும், அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும், இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது. அந்த மனநிலை மாறணும். கணவன் என்றால் தன்னை எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாமல் தன்னை கடைசி வரை பாதுகாப்பாரா, அதுதான் முதல்ல பார்க்கணும். நல்ல குடும்பத்து பையனா, அந்த பையன் நல்ல பையனா, எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாமல் இருந்தாவே அந்த பையன் நல்ல பையனாக தான் இருப்பான் கட்டாயம். அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்கும், ஏன்னா தாய் தந்தையர் நல்லா தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் இருக்கா, பக்கத்தில் உள்ள சொந்த பந்தமெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் பெண்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா பெண்களையும் சொல்லவில்லை, ஒரு சில பெண்கள். அதற்கு தாய்மார்கள் கொஞ்சம் இந்த மாரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பண்ணாங்கன்னா கட்டாயம் நல்லாயிருக்கும். இந்த கலை யாழினி பார்த்தீங்கன்னா அந்த மாரி வளர்த்துருக்காங்க. கலை யாழினி பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பாகவும் ஒரு பெண்ணுக்குரிய ஒரு தன்மையிலும் சில பெண் தாய்மார்கள் வளர்க்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அதாவது இவங்க சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்காரரை எல்லாரும் மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் காதில் மிதிக்கணும்னு மாரி விழுந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், ஓ மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன
கணவன் மனைவியை தான் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். என்ன பண்ணுங்க, ஒருத்தர் கொஞ்சம் சவுண்டு குறைச்சா போதும். ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்வது தான் இல்லற வாழ்க்கை. நமது தர்மம் பார்த்தீங்கன்னா, இந்து தர்மம், இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதம் கிடையாது, தர்மம்னா பார்வதி பரமேஸ்வரன், வள்ளி தேவயானையோட முருகன், கணவன் மனைவியாக தான் நமக்கு தெய்வம் இருக்குது. அம்மையும் அப்பா, தாயும் தந்தையுமா இருக்காங்க. அதனால் இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா இந்த உலகம் அவனை மனுஷனாகவே ஒத்துக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரம்மா கையால் ஒரு நாளாவது குட்டு வாங்கணும். என்ன பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத தர்மம் ஒத்துக்கிறது இல்லை, ஔவையார் ஒத்துக்கிறது இல்லை, யாருமே ஒத்துக்கலை. 63 நாயன்மார்களில் ஒரு சிலரை தவிர பாக்கி எல்லாருமே திருமணம் ஆனவங்க தான். ஏன்னா திருமணம் ஆன போது தான் குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை நாம் உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரமாக எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையாது. 27 வருஷமாக யார் வீட்டுக்கு வந்தாலும் அன்போடு பாசத்தோடு சமைச்சு போடுறாங்க. ஒரு நாள் கூட எனக்கு அந்த புடவை எடுத்து கொடு, இந்த துணி எடுத்து கொடு, நகை எடுத்து கொடுத்துலாம் கேட்டது கிடையாது. அதான் வந்திருக்காங்க, அவங்கள வச்சு தான் சொல்கிறேன். அப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னா நான் இந்தமாரிலாம் ஊராக அலைய முடியாது. அதெல்லாம் கேட்காதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்களை ஒருத்தர் உணர்ந்து செய்கிறோம். எங்களுக்கு தகுந்தது போலவே எங்கள் பாப்பா, ஒரு பாப்பா கொஞ்சம் செல்ஃபோன் நோண்டினாலும் ஒரு பாப்பா ஏதோ தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடுது. அதனால் நம்முடைய கடமை என்னென்னா, நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அதுக்கு கணவன் மனைவி முதல்ல நல்லவர்களாக ஒருத்தர் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது வீட்டுக்காரமாக கூப்பிட்டு போகணும், குடும்பத்தோடு கோயிலுக்கு போகணும். தம்பதி சமேதர் அப்படிங்கிறான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி தீக்கணும், பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போது கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாப்பா பேர் என்னம்மா, பூம்பாவை பேச வர்றாங்க, பாட்டு பாட வருது பாப்பா. இந்த பூம்பாவைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பேர். திருஞான சுவாமிகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பேர் தான் பூம்பாவை. சென்னையில் ஒரு செட்டியார் இருக்கின்றார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணு வளர்த்து வர்றாரு. கல்யாண வயசு வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை திருஞான சுவாமிகளுக்கு தான் கொடுக்கணும்னு வளர்த்துட்டு வர்றாரு. எதிர்பாராத விதமாக அந்த பெண் என்ன பண்ணுறா, இறந்து போயிடுறா. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தம் தாங்காமல் அந்த பெண்ணை எரிச்சிடுறாங்க இல்லையா. சில பேர் எரிக்கிற முறை இருக்கு இல்லையா. எரிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை எல்லாம் அப்படியே கலெக்ஷன் பண்ணி ஒரு கும்பத்தில் வச்சிருக்கிறார். என்னைக்கா திருஞான சாமி வருவார், அவர்கிட்ட கொடுத்துருவோம். பொண்ணை தான் கொடுக்க முடியல, சாம்பலையாக கொடுத்துருவோம். சில பேர் சாம்பலையை கொடுத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த சாம்பலை வச்சிருக்கிறார். யாருடைய சாம்பலை வச்சிருக்காரு, யார் கரெக்டாக சொன்னேன், பூம்பாவை. அப்போ திருஞான சுவாமி அந்த ஊருக்கு வந்துடுறாரு. வந்தோடனே இந்த மாரி விஷயம், என் பொண்ணு இறந்துருச்சின்னு அழுகிறார். சரின்னு அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே வச்சுருக்கீங்க அந்த சாம்பலைன்னு கேட்குறாரு. திருஞான சுவாமிகிட்ட கொண்டு போய் பூஜை ரூமில் காமிக்கிறாங்க. உடனே திருஞான சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, மட்டிட்ட புன்னைன்னு சொல்லி ஒரு 10 பாடல் பாடுறாரு. பாடினோடனே அந்த சாம்பல்லாம் என்ன ஆகிடுது, அந்த மண்பானையில் இருந்த சாம்பல்லாம் அப்படியே பெண்ணாக உருவாகி மீண்டும் பூம்பாவை வந்துடுறா. வந்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அந்த செட்டியார் சொல்கிறாரு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கிறாரு. யார்கிட்ட, திருஞான சுவாமிகிட்ட. அப்போ திருஞான சுவாமி சொல்கிறாரு, இந்த பொண்ணு எனக்கு பொண்ணு மாரி ஆயிடுது, நான் உருவாக்குனதுனால இதை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு திருஞான சுவாமிகள் சொல்லிட்டு போயிடுறாரு. வேறு யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் பூம்பாவை. அந்த ஒரு அற்புதமான பேரை இந்த குழந்தைக்கு வச்சுருக்காங்க. குழந்தைக்கு பேர் வைக்கும் போது கொஞ்சம் தமிழில் பேர் வைங்க. எப்படி பேர் வைக்கிறீங்க, இப்போல்லாம் குழந்தைங்க பேர் என்னென்னு கேட்டால் காதலை நுழைய மாட்டேங்குது. அப்படி இங்கிலீஷ் பாதி, தமிழ் பாதி, கன்னடம் பாதி வைக்கிறாங்க. செந்தமிழ் நாடனும் போதினில் இன்பத்தேன் பாயுது காதினில்னு பாரதியார் சொன்னார். குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைங்க, உங்களுடைய நிறுவனங்களுக்கு கடைகளுக்கு தமிழில் பேர் வைங்க. அது ஒரு இயக்கம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க இப்போ. அதனால் பூம்பாவை சூப்பராக பாடுங்க. சென்ற முறை நமது நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பாடல் பாடி, முதல் மாநாட்டுக்கு வந்திருந்து பாடல் பாடி நடராஜர் சிலை பரிசு பெற்றது. இப்போ 3வது மாநாட்டு வந்திருக்கு. இனி எந்த மாநாட்டுக்கும், எல்லா மாநாட்டுக்கும் எங்கே இருந்தாலும் போய் தூக்கிட்டு வந்துடுறது பூம்பாவையை.
திருச்சிற்றம்பலம். அண்டமாயவனியாகி அரியனா பொருளதாரி தொண்டர்கள் குருவுமாகி துகளரே தெய்வமாகி எந்திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திகள் சரவணத்தான் தினமுமென் சிரசை காக்க ஆதியாம் கையில செல்வனி நெற்றி தன்னை காக்க காதவில் கடப்பன் பாரன் தாகிரு முதலை காக்க ஜோதியாம் தனிக ஈசன் துரிசிலா வெளியை காக்க நாதனாம் கார்த்திகேய நாசியை நயந்து காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையினும் நெருப்பின் மீதும் தன்னிலும் ஜலத்தின் மீதும் சாதிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் விளத்தின் மீதும் நெருப்பின் மீதும் காக்க காக்க பல்லது கடித்து மீசை படப்படன்று துடிக்க ஒல்லினும் கரிய மேனி ஓம் கிரீம்வேல் காக்க ஒல்லையில் தருவில் காக்க ஓம் கிரீம்வேல் காக்க இனமென தொண்டரோடும் இனக்கிடும் சக்தி காக்க தனிமையில் கூட்டம் தன்னை சரவண பவனார் காக்க நானு அனுபூதே சொன்ன நாதகன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாச கடவுள்தா காக்க வந்தேன் இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தா காக்க வந்தேன். திருச்சிற்றம்பலம். இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அன்னையை விட ஜாஸ்தி பெரியம்மா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயிருந்து இந்த குழந்தைய பத்திரமா கூட்டு வந்து போன வாட்டி அவங்க கூட்டு வந்தாங்க. அதனால் இந்த பாப்பா அவர்களுக்கு நம்ம கனகலட்சுமி அம்மா தங்கமாக பொழியணும். வாங்க, கனகம்னா தங்கம்னு அர்த்தம்.